இவ்ளோ அழகான உற்சவத்தை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. உள்ள போங்க, இன்னும் பார்க்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. யானைகள் எல்லாம் வரிசையா நிக்குது. அதுங்க எல்லாத்தையும் அலங்காரமும் பண்ணிருக்காங்க. சரி வாங்க, நாமளும் அவங்க கூட போய் சேர்ந்துக்கலாம். எல்லாரும் இருக்கும், ஆனா சாப்பாடு கிடையாது. என்ன இது எப்படி சாத்தியம்? இது என்னது? இதுக்கு பேரு தான் கதகளி. இத நடனம்னு சொல்லலாம், நாடகம்னு சொல்லலாம். வேண்டாம் தலைவா, உங்களால இதெல்லாம் முடியாது. படகு போட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. ஜெயிக்கிறவங்கள கௌரவிக்க போறது யாரு தெரியுமா? படகு போட்டியில பல தடவை ஜெயிச்ச குரு மத்தாய். ஃபர்ஸ்ட் டைமா நீங்க கலந்துக்கிட்டாலும் பிரமாதமா ஜெயிச்சிருக்கீங்க. குருஜி, நாங்க போட்டியில கலந்துகிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உங்களை கண்டுபிடிச்சு சொல்லுங்க, இந்த கேரளாவுடைய கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பீமுடைய நேர்மைக்கு கிடைத்த மதிப்பெண் 10க்கு 10. பீமுடைய போட்டிக்கு 10க்கு 10. அதோட பீமுடைய வெற்றி எப்பவும் போல சந்தேகமே இல்லாம 10க்கு 10. அது மட்டும் இல்ல பசங்களா, உங்களுடைய கேரளாவுடைய கதை அதோட காளியாவுடைய கதகளி டான்ஸுக்கும் சந்தேகமே இல்லாம 10க்கு 10 கிடைச்சிருக்கு. என் மானம் போகுது டோலு போலு.
எல்லார் முன்னாடியும் என் மானத்தை வாங்குறீங்களே. கதை எப்பவோ முடிஞ்சிருச்சு. சீக்கிரமா அந்த ஸ்கிரீனை இறக்குங்க. இப்ப என்ன பண்றது? கயிறு மேல மாட்டிக்கிச்சே. எங்க கிட்ட இருக்கிற திறமைய இப்போ காட்ட போறோம். இத சாப்பிட்டா வயிறு நிறையுது, ஆனா மனசு இன்னும் வேணும்னு கேக்குது. ஆமா, அது இல்லாம இத சாப்பிட்டா நமக்கு நல்ல சக்தியும் கிடைக்குதுல்ல. பீம் நிறைய லட்டு சாப்பிடுறதுனாலதான் அவ எல்லாரையும் விட பலசாலியா இருக்கான். உங்க எல்லார விடையும் மிகுந்த பலசாலி யாருன்னா அது நான் தான். உன்னை எத்தனை தடவை பீம் குஸ்தில தோக்கடிச்சிருக்கான். அதுக்கு அப்புறமா உன்னை விட பலசாலி இல்லைன்னு நீ எப்படி சொல்ற? குஸ்தியில யாருக்கு வேணும்னாலும் அதிர்ஷ்டம் அடிக்கலாம். ஆனா ஒண்டி கொண்டு என் கூட மோதி என்ன தோக்கடிக்க சொல்லு பாப்போம். ஓ அப்படியா? அப்ப சரி, போட்டி ஆரம்பமாகட்டும். என்ன பீம்? வாங்க, சண்டைக்கான ஏற்பாடுகளை செய்யலாம். நான் மாட்டிக்கிட்டேன். என்ன இப்ப நான் ஆக போறேன் அதிக பலசாலியா. காளியா இது வரைக்கும் வரலையே. பயந்து ஓடிட்டேன் போல இருக்கு. காப்பாத்துங்க, யாராவது எங்களை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இந்த யானை ஏன் உங்க பின்னாடி வந்துச்சு? ஆமா, காளியா எங்க போனா? இது யானை இல்ல, நம்ம காளியா தான். நிச்சயமா இவன் என் சக்திக்கான ஃபார்முலாவை குடிச்சிருக்கணும். பீம், அந்த யானை காளியாதான். அவனை தடுத்து நிறுத்தி வை. எந்த ஆபத்தும் வராம பாத்துக்க. இந்த ஃபார்முலாவை முறியடிக்கிற வழி எனக்கு தெரியும். ப்ரொஃபசர் உன்னை குணமாக்கிடுவாரு. இந்தா, இத குடிச்சிட்டு காளியா. என்ன மன்னிச்சிடுங்க ப்ரொஃபசர். எனக்கு இந்த போட்டியில எப்படியாவது ஜெயிக்கணும். அதனாலதான் நான் உங்க சக்திக்கான ஃபார்முலாவை குடிச்சிட்டேன். நடந்தது நடந்து போச்சு. இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. அதனால 2 பேரும் கை கோத்துக்கிட்டு சந்தோஷமா போய் விளையாடுங்க.